அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது, சிந்து வெளி நாகரிகத்தை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது உலகிலேயே மிக தொன்மையான நாகரிகங்கள்ல ஒன்று. அந்த நாகரிகங்கள்ல மெசபடோமியா நாகரிகம், முதலாவது மெசபடோமியா நாகரிகம் காலம் என்னன்னா 3500 இருந்து 2000 வரை. சீன நாகரிகம் வந்து புதாண்டுக்கு முன்பதாக உள்ளது வந்துட்டு 1700 இருந்து 1122. எகிப்திய நாகரிகம் 3100 to 1100. சிந்துவெளி நாகரிகம் 3300 இருந்து 1900. ஸோ தொன்மையான நாகரிகங்கள் மொத்தம் 4. அதுல மெசபடோமிய நாகரிகம், சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம். ஏன் மக்கள் போய் நதிக்கரையில குடியிருந்தாங்க அப்படின்றதுக்கு சில முக்கியமான காரணங்கள் உண்டு. ஒன்று, வளமான ஒரு மண் பகுதி இருக்கிறதுனால அவங்க என்ன செய்றாங்கன்னா நதிக்கரையில போய் குடியிருக்கிறாங்க. இரண்டாவது, ஆறுகள்ல பாயக்கூடிய அந்த தண்ணீர் வந்து நல்ல தண்ணீர் வந்து குடிப்பதற்கும், கால்நடைகளோட அவங்களுடைய அந்த பயன்பாட்டிற்கும், நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டதுனால அவங்க நதிக்கரையில போய் குடியிருக்கிறாங்க. போக்குவரத்திற்கு ஏற்ற ஒரு வழிகளா இருக்குது. ஸோ இதனால தான் அவங்க என்ன செய்றாங்கன்னா, நதிக்கரையில குடியிருக்கிறாங்க. ஹராப்பா வந்து என்ன சொல்றோம்னா, அது ஒரு புதையுண்ட நகரம். இந்த ஹராப்பா நகரத்தினுடைய இடிபாடுகள முதல்ல தன்னுடைய நூலில் வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் மேசன் அப்படின்றவர் தான் முதலாக ஹராப்பா நாகரிகத்தினுடைய அந்த இடிபாடுகள அவருடைய நூல்ல வெளியிட்டார். இந்த சார்லஸ் மேசன் யார் அப்படின்னா, இவர் ஒரு கிழக்கிந்திய கம்பெனியோட படை வீரர். இவர் ஒரு ஆராய்ச்சியாளர். ஸோ இந்த ஹராப்பா இருந்ததற்கு முதல் ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாழடைந்த செங்கல் கோட்டை. ரொம்ப உயரமான சுவர்களோட, கோபுரங்களோட ஒரு மலை மேல கட்டப்பட்டது அப்படின்றத சார்லஸ் மேசன் சொல்றாரு. பாகிஸ்தான்ல இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில செங்கல் திட்டுகள் இருப்பதை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அடுத்தது 1856ல லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை போடும் பொழுது அதிகமான செங்கற்கள் இருந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை போடப்பட்ட ஆண்டு 1856. தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹராப்பா மற்றும் மொகஞ்சதரோ நாகரிகங்களை ஆய்வு செய்றாங்க. தொல்பொருள் ஆய்வாளர்கள் என்ன செய்றாங்க? ஹராப்பா மற்றும் மொகஞ்சதரோ நகரங்களை ஆய்வு செய்றாங்க. ஹராப்பா வந்து சரிய தொடங்கிய ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1900. புதாண்டுகளுக்கு முன்பு 1900ல அது என்ன செய்யுதுன்னா, ஹராப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது. எதனால அது சரிய தொடங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல், மற்ற படையெடுப்புகள், வெள்ளப்பெருக்கு, காலநிலை மாற்றம், இயற்கை சீற்றங்கள், காடுகள் அழிதல், தொற்றுநோய் தாக்குதல், இதனால எல்லாம் என்ன செய்யுதுன்னா ஹராப்பா வந்து சரிய தொடங்குகிறது. உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா மொகஞ்சதரோ. உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் வந்து மொகஞ்சதரோ. சிந்துவெளி மக்களை பற்றி ரொம்ப மிக சரியான சில பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகின் மிக பழமையான நாகரிகங்கள்ல ஒன்று. பழமையான 4 நாகரிகங்கள்ல இது ஒன்று. பெரிய பரப்பளவு கொண்டது. முதல் திட்டமிட்ட நகரங்கள். உலகின் முதல் திட்டமிட்ட நகரம் இதுதான். அடுத்தது பாருங்க, ஒரு பொருளினுடைய வயதை அறியும் முறை வந்து கார்பன் 14 என்று சொல்லப்படுகிறது. ஒரு பொருளினுடைய வயதை அறியும் முறை வந்து கார்பன் 14. சிந்துவெளி நாகரிகத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு பகுதியில பலுசிஸ்தானுடைய மக்ரான் கடற்கரை வரை இருக்கும். கிழக்கு பகுதியில காகரிலிருந்து காக்ரா நதி வரை அந்த பள்ளத்தாக்கு வரை இருக்கும். மேற்க பலுசிஸ்தான் வரையில், பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்க வந்து காகரிலிருந்து காக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை இருக்கும். வடகிழக்குல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் வரையிலும், தெற்கு பகுதியில மகாராஷ்டிரா வரையிலும். ஓகேங்களா? வடகிழக்குல ஆப்கானிஸ்தான், தெற்குல மகாராஷ்டிரா. கிசா பிரமிடு அப்படின்றது கிமு 2500ல குபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டுச்சு. என்ன பிரமிடுனா கிசா பிரமிடு. கட்டினவர் யாரு? குபு மன்னன். வருஷம் கிமு 2500. சுண்ணாம்பு கல்லால கட்டப்பட்டுச்சு. அபு சிம்பிள் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு எகிப்திய அரசன். அந்த அரசன் பேரு 2ஆம் ராம்சேஸ். அவரால கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம் தான் எது அப்படின்னா அபு சிம்பிள். சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு உலோக காலத்தை சார்ந்தது. சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? உலோக காலத்தை சார்ந்தது. சிந்துவெளி நாகரிகம் நகர நாகரிகம் தான் அப்படின்னு உறுதி செய்தவர் யார் அப்படின்னா சர் மார்டிமர் வீலர் அப்படின்றவரு. சிந்துவெளி நாகரிகம்ன்றது ஒரு நகர நாகரிகம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாரு. ஆற்றங்கரை நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்னன்னா, பெரும்பாலான நாகரிகங்கள்
ஆற்றின் கரையிலேயே தோன்றியதால தான் இது என்ன சொல்றோம்னா ஆற்றங்கரை நாகரிக தொட்டில் அப்படின்னு நம்ம சொல்றோம். கப்பல் செப்பனிடும் முறை எங்க கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா லோத்தல்ல தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பஞ்சாப் மாநிலத்துல பாயக்கூடிய நதியின் பேர் என்னன்னா சிந்து நதி. பஞ்சாப்ல சிந்து நதி. சிந்து சமவெளி மக்கள் அணிகலன்கள் செய்ய பயன்படுத்திய உலோகம் என்னன்னா வெள்ளியும் தங்கமும் என்ன செய்றாங்கன்னா அணிகலன்களை பயன்படுத்துவதற்கு அவங்க என்ன செய்றாங்க பயன்படுத்துறாங்க. சரிங்களா? சிந்துவெளி மக்களுடைய முக்கியமான தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் அவங்களுடைய மிக முக்கியமான தொழில். ஏன்னா அவங்க நதிக்கரை பகுதியில குடியிருக்கிறதுனால தண்ணீர் அதிகமா இருக்கிறதுனால விவசாயத்தை தான் அவங்க என்ன செய்றாங்க முதன்மையான தொழிலா அவங்க வைத்திருக்கிறாங்க. சிந்துவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் என்ன அப்படின்னா இரும்பு தான் அவங்க அறிந்திராத உலோகம். சிந்துவெளி மக்கள் அறிந்திராத ஒரு விலங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை. உலோகம் வந்து இரும்பு, அதை பத்தி அவங்களுக்கு தெரியாது. குதிரையை பத்தி அவங்களுக்கு தெரியாது. மொகஞ்சதாரோ என்பதனுடைய பொருள் என்னன்னா இடுகாட்டு மேடு. மொகஞ்சதாரோடைய பெயர் இடுகாட்டு மேடு. நடமாடும் பெண் சிலை எந்த பகுதியில கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா மொகஞ்சதாரோ அப்படிங்கிற பகுதியில கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அது என்னன்னா நடமாடும் பெண் சிலை. மெழுக்கா என்ற சொல் எப்பகுதியை குறிக்கிறது அப்படின்னா சிந்து அப்படின்ற பகுதியை குறிக்கிறதா என்னன்னா மெழுக்கா. ஹராப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? ஓமன்ல கண்டுபிடிக்கப்பட்டது. ஹராப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு? ஓமன்ல கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இதுவரையிலும் நம்ம வந்து நம்ம முக்கியமான இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோல இதே சிந்து சமவெளி நாகரிகம் தான் பார்ட் 2வா நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து இவனுடைய முக்கிய தொழில் பார்த்துக்கோங்க. உலோகம், இரும்பு, குதிரை குதிரை வந்து அவங்களுக்கு தெரியாது. மொகஞ்சதாரோ அப்படின்னா என்ன பொருள்ன்றத பார்த்துக்கோங்க. இடுகாட்டு மேடு. பஞ்சாப் மாநிலத்துல பாயக்கூடிய நதி சிந்து. அவங்க எப்படி ஜுவல்லலாம் எதுல செய்றாங்கன்னா, வெள்ளிலயும், தங்கத்திலயும் செய்றாங்க. ஆற்றங்கரை நாகரிக தொட்டில்னு ஏன் நம்ம அழைக்கிறோம்? எல்லாமே ஆற்றங்கரை ஓரமா அவங்க செய்றதுனால, அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது விவசாயம். நகர நாகரிகம் தான் அப்படின்னு கன்ஃபார்மா சொன்னவர் வந்து சர் மார்ட்டிமர் வீலர். இது வந்து எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா, உலோக காலத்தை சார்ந்தது. அபு சிம்பிள்ங்கிறது என்னது? இரட்டை கோவில். இது யார் கட்டுனது? 2ஆம் ராமசேஸ் கட்டுனது. கிசா பிரமிடு குபு மன்னன். ஓகேங்களா? 2500ல கிமு 2500ல சுண்ணாம்பு கல்லாலேயே கட்டப்பட்டுச்சு. அடுத்தது எல்லைகள் பார்த்துக்கோங்க. கிழக்க காகர் டு காக்ரா, மேற்க பலுசிஸ்தான், வடகிழக்கு ஆப்கானிஸ்தான், தெற்க மகாராஷ்டிரா. மிக பழமையான நாகரிகங்கள் ஒன்று. பழமையான நாகரிகங்கள், பெரிய பரப்பளவு, முதல் திட்டமிட்ட நகரம். ஒரு பொருளின் வயதை அறியும் முறை என்ன அப்படின்னா கார்பன் 14. கார்பன் 14 தான் ஒரு பொருளினுடைய வயதை அறியக்கூடிய ஒரு முறை. உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் தான் மொகஞ்சதாரோ. ஓகேங்களா? இது ஏன் சரிய தொடங்கியது அப்படின்றத காரணங்கள் கொடுத்துருக்குறாங்க. எந்த வருஷம் 1900ல அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சரிய தொடங்கியது. ஸோ அடுத்தது வந்து இது வந்து என்னன்னா கிழக்கிந்திய கம்பெனியுடைய படை வீரர். அவர் பேர் வந்து சார்லஸ் மேசன். இவர் தான் முத ஹராப்பா நகரத்தினுடைய இடிபாடுகளை வந்து முதல்ல தன்னுடைய நூல்ல எழுதுறாரு. அடுத்து நமக்கு 4 நாகரிகங்கள் இருக்கு. மெசபடோமியா, சீன நாகரிகம், எகிப்திய நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம். வருஷங்கள் அதிலே கொடுத்துருக்காங்க. ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதுவரை நம்ம சிந்துவெளி நாகரிகங்கள் பார்த்தோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல இதே சிந்துவெளி நாகரிகத்துடைய பார்ட் 2 பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.